Hi friends, welcome to Saivik cards. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்த டாலுக்கு வேஸ்டா இருக்கிற பிஸ்டாஸ்ல யூஸ் பண்ணி ஒரு அழகான Dress எப்படி மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இந்த மாதிரி சார்ட் பேப்பரை எடுத்திருக்கேன். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா நான் 2 சைடு மடக்கி வச்சிருக்கேன். மடக்குனதுக்கு அப்புறமா இதோட ஹைட் வந்து நான் 8 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட டால் எந்த சைஸ் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா சிசரை வச்சு கட் பண்ணும்போது லைட்டா கொஞ்சம் வளைவா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பிட்டு மேலேயுமே வந்து நீங்க வளைவா கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிட்டு இப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் மறுபடியுமே மடக்கிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டாலை வந்து இதுல வச்சு ரவுண்டா சுத்திட்டு அதுல பின் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி ஷேப்பா ரவுண்ட் ஷேப்ல ஆக்கிட்டு கீழே பின் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து மேல வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பின் பண்ணி எல்லாம் சுத்தினதுக்கு அப்புறமா கீழே வந்து ஈவனா இருக்காது. நீங்க வந்து லாஸ்ட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு போல வந்துடும். அப்பதான் அந்த டால் வந்து நிக்கும் அழகா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பா அழகா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பிஸ்டா ஷெல்லை தான் நம்ம அந்த சார்ட் பேப்பர் ரவுண்ட் ஷேப்ல ஒட்டணும் இல்லையா, அதுல ஃபுல்லாத்தையுமே நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி இந்த ஷெல்லை ஒட்டி வச்சுட்டு போறேன். இதே மாதிரியே ஃபுல்லுமே நீங்க இந்த பிஸ்தா ஷெல்லை வந்து ஒட்டி வச்சிடலாம். அவ்வளோதான், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க, இதுல வந்து கலர் கொடுத்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நான் போஸ்டர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். கிரீன் கலர்ல எடுத்திருக்கேன். இதுல வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த பிஸ்தா ஷெல்லை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லா பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து அந்த ஷெல்ல எல்லாத்தையுமே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம்.
ஸ்டோன்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷாட்டின் ரிப்பன் எடுத்து அதை 2 ஃபோல்டு பண்ணிட்டு அந்த டால் அந்த மாதிரி வளைச்சு நான் பின்னாடி வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்கிட்ட இருந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வேஸ்டான பிஸ்தா செல் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி டாலை டெக்கரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.